வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை பத்தி ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டும் அப்படின்னா, போராட்டம் மட்டும்தான். போராட்டம் மட்டும் நிறைந்ததாக மட்டுமே இந்த மேஷம் ராசி ஆண்களும் சரி, பெண்களும் சரி, குழந்தைகளும் சரி, சிறு வயதிலிருந்தே போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை மட்டும் நீங்கள் எதிர்கொண்டு வருவீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையாக இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னா கூட நீங்க தோணுவீங்க, நம்முடைய குடும்பத்துல பணம் இருக்குமா? இருக்காதா? நம்ம அந்த ஒரு பொருள வாங்கலாமா? வேண்டாமா? நம்ம வீட்ல கேட்டு அவங்க வாங்கி கொடுக்க முடியலன்னு அவங்களும் கஷ்டப்படுவாங்களா? அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக தோன்றும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் மேஷம் ராசி அன்பர்கள் சிறு வயதிலிருந்து வாழ்ந்து கொண்டு வந்திருப்பீங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் யாரையும் ஏமாற்ற நினைக்காத ஒரு நபராக இருப்பீங்க. நம்ம ஏமாந்தாலும் சரி, மத்தவனை நம்ம ஒருபோதும் ஏமாற்றக்கூடாது. நம்ம பணம் செலவழித்தாலும் போதும், மத்தவன் பணத்துல நம்ம வாழணும்னு நினைக்கக்கூடாது. சொந்த கால்ல நிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்க அப்படின்னா இந்த மேஷம் ராசி அன்பர்களாக நிச்சயமாக இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக ஏமாற்றப்பட்டவர்களும் நீங்களாக மட்டுமே இருப்பீங்க. அந்த ஏமாற்றங்கள் யாரால ஏற்பட்டிருக்கும்? உங்கள் கூடவே இருந்து உங்களை அவங்க தேவைக்காக பயன்படுத்தி கொண்ட ஒரு நபர்களால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் நிறைந்திருக்கும். ஆனால் அவர்களுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஏன் உங்களுடைய உயிரை கூட நீங்க கொடுக்குற அளவுக்கு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த ஏமாற்றங்கள், அந்த ஒரு செயல்களானது உங்களுக்கு உடனே தெரிந்திருக்காது. சில நாட்கள் கழித்து, சில வருடங்கள் கழித்து அவர்களுடன் பழக பழக மட்டுமே அவர்களை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த ஒரு நேரத்தில் யாரும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் வந்து இந்த ஒரு நேரத்தில் நீங்க விலகி இருப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் தான் இந்த மேஷம் ராசி அன்பர்கள். நம்பியவர்கள் கூட உங்களை ஏமாற்றி விட்டு எளிதாக சென்று விடுவார்கள். உதவி செய்தவர்கள் கூட ஒரு நாள் உங்களை மறைத்து விட்டு தேவையில்லாத தாக்குதல்களை உங்கள் மீது ஏற்படுத்துவார்கள். பல நேரங்களில் நீங்கள் நினைச்சிருப்பீங்க, நாம எவருக்கும் கெடுதல் நினைக்காம இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கும். ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது? அதுவும் நம்ம உயிருக்கு உயிராய் பழகக்கூடிய நண்பர்கள், உறவுகள், அவர்களிடமிருந்து ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகளானது வருகிறது? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க ஒரு நாளாவது யோசித்தது உண்டா? ஆனா இதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய கிரகநிலைகள். கிரகநிலைகள் மாறி மாறி வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட துரோகங்களும் இப்படிப்பட்ட ஏமாற்றங்களும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில மேஷம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில 3 பெரிய ஏமாற்றங்கள் மெதுவாக பொதுவாக நிச்சயமாக இருக்கும். இது எந்த ஒரு மேஷம் ராசி அன்பர்களுக்கும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த 3ல் ஒரு ஏமாற்றமாவது நிச்சயமாக நடந்திருக்கும். முதல் ஏமாற்றமா உங்களுடைய வாழ்க்கையில இருப்பது என்ன தெரியுமா? நம்பியவர்களால் ஏற்பட்ட ஏமாற்றம். இதை உங்களால மறக்கவே முடியாது. நீங்களும் மறக்கணும்னு நினைத்தாலும் இது உங்களுடைய மனதிற்குள் வந்து கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்காக நீங்க நிறைய செலவு பண்ணியிருக்கீங்க, நிறைய உதவிகள் கூட பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் வேறு ஒருவர் அவங்களுடைய வாழ்க்கையில புதிய நபர் வந்தவுடன் உங்களை அவங்க மதிக்காம இருப்பாங்க. நீங்க செஞ்ச உதவிகளை கூட அவங்க கண்டுகொள்ள மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு வேண்டாத ஒரு நபராக ஆகிவிடுவார்கள். இதனால் உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு வருத்தங்கள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்பி விடுவீங்க. இதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம். யாராவது ஒருவரிடம் அவன் எவ்வளவு பெரிய தப்பு செய்யக்கூடிய மனிதராக இருக்கட்டும், ஏமாற்றக்கூடிய ஒரு மனிதராக இருக்கட்டும், ஆனா என்கிட்ட வந்து அவன் எப்படி பழகுறான், என்கிட்ட எப்படி இருக்கான், அதை மட்டும்தான் நீங்க யோசிப்பீங்க. அவனுடைய குணத்தை பற்றி நீங்க ஒருபோதும் யோசிக்க மாட்டீங்க. நம்மகிட்ட வந்து அவன் சரியா இருந்தானா அதுவே நமக்கு போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதராக நீங்கள் இருப்பீங்க. இதனால் உங்களுக்கு உதவி செய்வதிலும் நீங்க தயங்க மாட்டீங்க. எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் உங்களுக்காக அவன் நல்லா அன்பா பேசிட்டான் அவங்ககிட்ட அப்படின்னா, அவங்களுக்காக பணமாக இருக்கட்டும், உதவியாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், அனைத்தையும் கொடுத்து உங்களால முடிந்த ஒரு உதவியை செய்வீங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் பல நேரங்களில் அந்த நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையில காயத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். பல நேரங்கள் மட்டுமல்ல, எல்லா நேரங்களிலும் உங்களுடைய நம்பிக்கையை உடைக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு ஏமாற்றங்கள், அவ்வளவு கஷ்டங்கள், வெளியில் சொல்ல முடியாத அழுகைகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். பணம் கொடுத்தவர்கள் திருப்பி கொடுக்காமல் போயிருக்கலாம். உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்தி பலர் இன்னமும் உங்களுடைய லாபத்தை பார்த்து கொண்டிருப்பாங்க. நீங்க பணத்தை கொடுத்துருந்துருப்பீங்க, அவங்க அர்ஜென்ட்னு கேட்டிருப்பாங்க. நீங்களும் உடனே இந்தாடா உனக்கு இல்லாத பணமாடா அப்படின்னு கொடுத்துருப்பீங்க. ஆனா அதற்கப்புறம் அந்த ஒரு பணம் உனக்கு வேணுமா? எப்ப வேணும்? உனக்கு ஏதாவது செலவு இருக்கா? நான் பொறுமையா கொடுக்கேன் அப்படின்னு அந்த ஒரு பணத்தை பற்றி எதையுமே பேசியிருக்க மாட்டாங்க. இதுதான் உங்களுக்கு மிகவும் ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்கும். உங்களுக்கு பணம் நம்ம சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனதானது இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு பணத்தை அவன் ஒரு வார்த்தைக்கு கேட்கணும். அவன் கேட்டவனே நம்ம கொடுத்தமே திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனது அவனுக்கு இல்லை அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்வீங்க. இந்த ஒரு நேரத்தில் அவங்க தேவைக்காக தான் நம்மளிடம் பழகுறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இப்படிப்பட்ட நபர்களாகத்தான் நீங்கள் நிச்சயமாக இருப்பீர்கள். இரண்டாவது ஏமாற்றம் என்ன தெரியுமா? உறவுகள்ல ஏற்பட்ட துரோகங்கள்.
நீங்கள் மனசார நேசிப்பவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்து விட்டு போவாங்க. முக்கியமா உங்களுடைய காதலியாக இருக்கலாம். திருமணம் ஆனவர்களுக்கு சரி, திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு காதலி இல்லைனா காதலன் இவர்களினால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இந்த ஒரு பிரச்சனைகளானது அவங்க உங்களை ஏமாற்றி விட்டு போயிருப்பாங்க. அதிலிருந்து உங்களுக்கு வெளிவர முடியாமல் கெட்ட பழக்கங்களை பழகிக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்க நீங்க பெரிய அளவுல அந்த ஒரு விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகி விடுவீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் மேசம் ராசி ஆண்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நடந்திருக்கும். சிலருக்கு நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். நண்பர்களுக்காக எத்தனையோ பிரச்சனைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு இருக்கும் பொழுது உங்களுடைய நண்பர்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பார்கள். இந்த மனிதரை நான் நம்பினேன். ஆனால் அவர் இப்படி செய்வார் என்று நினைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்குள்ள இருந்து உங்களை வருந்த வைத்துக் கொண்டே இருக்கும். மூன்றாவது ஏமாற்றம் என்ன தெரியுமா? உங்களுடைய உழைப்புக்கு கிடைக்காத ஒரு பலன். மேசம் ராசி அன்பர்கள் மிகவும் உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. நீங்க உழைத்த அளவுக்கு பலன் உங்களுக்கு கிடைக்காமல் போன காலங்கள் இன்னமும் உங்களுக்கு நீண்டு கொண்டுதான் இருக்கும். இன்னமும் அந்த ஒரு காலம் உங்களுக்கு நடந்து கொண்டுதான் இருக்கும். வேலை செய்தாலும் வளர்ச்சியானது தாமதமாக கிடைக்கும். வியாபாரம் செய்தாலும் லாபமானது தாமதமாகவே உங்களுக்கு உருவாகும். இதனால் சில நேரங்களில் நீங்கள் மனசோர்வு அடைந்திருப்பதற்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஏன் இந்த சோதனை எல்லாம் நடக்கு தெரியுமா? மேசம் ராசிக்காரங்க வாழ்க்கையில ஆரம்ப காலத்தில் சோதனை அதிகமாக இருந்தது. இதற்கு காரணம் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் கிரகணம். செவ்வாய் என்பவர் போராட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால்தான் நீங்கள் எதையும் எளிதாக பெறாமல் போராடி பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையோட அனுபவத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே உங்களுடைய அதிபதி தான் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் மறக்கவே கூடாது. மேசம் ராசிக்காரங்க கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு சக்தியானது உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபர்களாகத்தான் நீங்கள் நிச்சயமாக இருப்பீர்கள். இது அனைத்தும் சரியா தவறா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இதற்கப்புறம் இந்த ஒரு நாளில் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறும்? மேசம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில மெதுவாக நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறது. அது உங்களுக்கு தெரியாது. ஆனால் அது பொறுமையாகத்தான் நடக்கும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. இதுவரை நின்று போன விஷயங்கள் மீண்டும் உங்களுக்கு நகர ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்திருந்த சில காரியங்கள் திடீரென்று உங்களுக்கு நடைபெற்று அந்த ஒரு காரியத்தில் நல்ல ஒரு லாபமும் உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு செய்தி உங்களிடம் வந்து சேரும். அந்த ஒரு செய்தி நீங்கள் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்ததாக இருக்கும். ஏதாவது வாகனம் வாங்கணும், வீடு கட்டணும், வீடுக்கு ஏதாவது வேலைகள் பார்க்க வேண்டும், உங்களுக்கு பிடித்த நபரிடம் உங்களிடம் வந்து பேச வேண்டும். எதுவாக இருந்தாலும் சரி அது நிச்சயம் உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் தரக்கூடிய பலன்கள் என்ன தெரியுமா? செவ்வாய் கிரகம் உங்களுக்கு 3 விதமான முக்கியமான பலன்களை தரப்போகிறது. முதலாவதாக தைரியம். இதுவரை நீங்கள் தயங்கி கொண்டிருந்த சில முடிவுகள் இப்போது உங்களுக்கு எடுப்பதற்கு ஒரு தைரியமானது கிடைக்கும். உங்களுக்குள்ள இருந்த தயக்கங்கள், கூச்ச சுவாபங்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு விலகும். எனவே உங்களுடைய தைரியத்துடன் நீங்கள் முன்னேறுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். இரண்டாவதாக ஒரு முன்னேற்றம். வேலை அல்லது வியாபாரத்தில் ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். மூன்றாவதாக தன்னம்பிக்கை. நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய காரியங்களில் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி தெரியுமா மாறும்? இந்த மேசம் ராசி அன்பர்கள் இப்போதுள்ள நிலையிலிருந்து நீங்கள் மெதுவாக முன்னேற ஆரம்பிப்பீங்க. நீங்க அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் வீண் போகாது. அந்த ஒரு அனுபவம் அந்த ஒரு அனுபவம் தான் உங்களை இன்னும் வலிமையான ஒரு நபராக மாற்றும். அந்த அளவுக்கு ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல புதிய புதிய வாய்ப்புகளும், புதிய புதிய தொடர்புகளும், புதிய வருமானங்களும், புதிய நபர்களும் உங்களை தேடி வருவார்கள். இவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இந்த ஒரு காலமானது இருக்கும். உங்களுக்குன்னு புதிய மாற்றங்களானது ஏற்படும். நாளை முதல் சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தோன்றும். சிலருக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கலாம். இன்னும் சிலருக்கு வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். இன்னும் சிலருக்கு நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். முக்கியமா உங்களுடைய மனநிலையில் ஒரு பெரிய ஒரு மாற்றமானது வரும். உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையானது ஏற்படும். நீங்கள் மீண்டும் நம்பிக்கையுடன் வாழ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலமானது உங்களுக்கு வந்துவிட்டது. ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. இந்த ஒரு நாளில் நீங்கள் சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். பணம் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் மிக அதிகமான கவனம் தேவைப்படும். அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது. யாரும் பணம் கேட்டா உடனே கொடுக்கக்கூடாது. அந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் மாற்றிக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. யாராவது சொல்வதை உடனே நம்பி பெரிய முடிவுகளை எடுக்கக்கூடாது. அந்த ஒரு முடிவை எடுக்கும் பொழுது உங்களுக்கு தெரிந்த நபர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரிடையும் சிந்தித்து கலந்து உரையாடி அதன் பிறகு நீங்கள் முடிவெடுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் உயர்த்தும். சில நேரங்களில் அமைதியாக இருப்பதே உங்களுடைய